வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் 2020 தெலுங்குல தான் வெளியாச்சு. இதோட பேரு சின் அப்படின்றது. இது ஒரு அடல்ட் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். நிறைய அடல்ட் கண்டென்ட் வரும். அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஆனந்த்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகுது. இந்த ஆனந்தோட ஒய்ஃப் பேரு நந்திதா அப்படின்றது. ஆனந்த பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பமா இருக்காரு. அப்பா வீல் சேர்ல தான் இருப்பாரு. அதே மாதிரி ஒரு அண்ணன் இருக்காரு, ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸ்டார்டிங் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுறத நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி நந்திதாக்கு ஒரு பொக்கே வருது. அந்த பொக்கேவை இவர் அனுப்பியிருக்க மாட்டாரு. நந்திதாவோட பாய் ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் சந்தேகப்படுறாரு. ஆனா நந்திதா இருக்காங்கல்ல, எனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டு கிடையாது, உங்களுக்காக யாராவது அனுப்பியிருப்பாங்களா இருக்கும், நீங்க என்ன பிளேம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைலாம் ஏற்படுது. மாத்தி மாத்தி கத்திக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் அடிக்கவே செய்யறாரு. இதெல்லாம் பின்னாடி வர போற சீனு நமக்கு ஸ்டார்டிங்கே காமிச்சிடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஒரு பெரிய வீட்டுக்கு நீனான்ற ஒரு பொண்ணு வந்து சேர்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐயா இருப்பாங்க. அமெரிக்கால இருந்து திரும்பி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. வேலைக்காரி ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாங்க போல. எப்படிமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டெல்லாம் சுத்தி முத்தி பாக்குறாங்க. இவங்களோட பழைய ஞாபகம்லாம் இவங்களுக்கு வருது. நீனா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க போல. அந்த பையன் கூட பழகின விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாங்க. லைட்டா இந்த இடத்துல வெக்கலாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்றது கூட இவங்களுக்கு தெரியல போல. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு நந்திதாவை காட்டுறாங்க. நந்திதாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இப்பதான் ஒரு மாப்பிளைய பார்த்திருக்காங்க. அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போறாரு. அதை பத்தி தான் ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை நல்ல வேலையில இருக்காரு. அதே மாதிரி நல்ல டைப்பாவும் தெரியறாரு. கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா நந்திதாக்கு இப்ப கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்ல. என்னமா கல்யாணத்துக்கு அவசரம், எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ பண்ண அசிங்கத்தினால வெளியே கூட தலைய காட்ட முடியல, அந்த அளவுக்கு எங்களோட மானத்தையே வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இதுக்கப்புறம் நாங்க என்ன சொல்றோமோ அதுபடி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி அப்பாவும் திட்டுற மாதிரி சொல்றாரு. இதனால நந்திதா கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. நந்திதாக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. எதுக்காக இப்ப பழச பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கா. இப்ப நமக்கு ஆனந்த காட்டுறாங்க. ஆனந்த் அவரோட ஆபீஸ்க்கு ட்ரெயின் மூலியமா தான் போவாரு போல. இப்ப ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் உட்காந்து இருக்க சீட்ல இடம் கிடைக்குமான்ற மாதிரி ஒரு பொண்ணு கேக்குறாங்க. இவருமே அந்த பொண்ணுக்காக இடத்தை விட்டு தந்துடுறாரு. இவர் விட்டு தந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஆனந்த் செக்ஸ் அடிக்டா இருப்பாரு. அந்த பொண்ணோட கிளிவேஜ் தெரியுது. அதை பாக்குறதுக்காக தான் வேணும்ட்டே அவங்களுக்கு இடத்தை விட்டு தந்திருப்பாரு. சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ வேலை எல்லாம் பெருசா பார்க்க மாட்டாரு. அடிக்கடி அடல்ட் வீடியோ வச்சு பாப்பாரு. இப்ப கூட அந்த மாதிரி அடல்ட் வீடியோவை தான் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. எதிர பாஸ் வராருன்னு தெரிஞ்சோன்னா சட்டுன்னு இவர் வீடியோவை மாத்திடுறாரு. பாஸ் கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா போகணுன்ற மாதிரி பாஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கறாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் பாஸ் கேட்கறாரு. இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும், நல்லபடியா போயிட்டு வான்ற மாதிரி பாஸும் இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் எல்லார் முன்னாடியும் நல்ல பையன் இமேஜ் தான் மெயின்டைன் பண்ணுவாரு போல. ஈரோக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க பேரு ரேகா அப்படின்றது. அவங்களுக்கு மாடியில தான் ரூம் இருக்கும். இப்ப வீட்டுக்குள்ள ஒரு நபர் போடுறாரு. இவரோட பேரு ருத்ரா அப்படின்றது. இப்ப ருத்ரா கதவை தட்டுறதுனால தங்கச்சியும் கதவை திறக்கிறாங்க. ருத்ரா சட்டுன்னு கட்டி பிடிச்சி தங்கச்சியை கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியும் அவர் கூட சேர்ந்து விளையாடுறாங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சி இன்னைக்கு அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பணும்ல, நான் கிளம்பணும், நீங்க சீக்கிரமா இங்க இருந்து போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நீனா யாரையோ தேடி தான் திரும்பி இந்தியாக்கே வந்திருக்காங்க போல. இப்ப யாரோட டீட்டெயிலையோ கையில வச்சிருக்காங்க. அந்த டீட்டெயில் மூலியமா அந்த நபரை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யாரை தேடுறாங்கன்றது நமக்கு கிளியரா தெரியல. இப்ப நமக்கு நந்திதாவை காட்டுறாங்க. நந்திதா சாரி எல்லாம் கட்ட மாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல சாரி தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி அம்மாவும் கட்ட வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஆனந்தோட ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு அனுப்பணும்ல, அம்மாவும் எல்லாருக்கும் போய் காஃபி டீ குடு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவங்களுமே வெளியே வந்து எல்லாருக்குமே காஃபி டீ தந்துட்டு இருக்காங்க. ஈரவும் குறுகுறுன்னு இவங்களை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு பார்த்தோன்னே ஈரனை ரொம்ப பிடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க கேட்கறாங்க. ஆமான்ற மாதிரி இவரும் தலையாட்டுறாரு. சரி ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி போய் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வெளியே தான் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே பேசிக்காம கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருக்காங்க. இவர் என்னடானா அவங்களோட இடுப்பிய பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரை பத்தி இவரை சொல்றாரு. உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இவங்களுமே பொறுமையா இவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க.
எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கலன்னு கேக்குறாரு. இவங்களுக்கு பெருசா கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இருந்தாலும் வீட்டுல பண்ணிக்க சொல்லி சொல்றாங்கல்ல, இவங்க அதனால சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மாத்தி மாத்தி ஸ்வீட்லாம் ஊட்டி விட வைக்கிறாங்க. அதே மாதிரி கல்யாண டேட்டை கையோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது போல. நந்திதா அப்பா கிட்ட ரெஸ்ட் ரூம் எங்கன்னு கேக்குறாரு. அப்பாவுமே வழிய காமிச்சிடுறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்ப சாரியை நான் மாத்திக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேட்டுட்டு ரூம்க்கு வந்துடுறாங்க. சாரி எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்ரூம்காக போயிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப இவங்க சாரியை கழட்டிட்டு இருக்கிறத எதர்ச்சியா கவனிச்சிருப்பாரு. இப்ப கவனிச்சவரு அந்த இடத்துல நின்று இவங்க சாரியை கலட்டுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கும் தோணுது. ஜன்னல் கிட்ட வந்து ஜன்னலை லாக் பண்றாங்க. அவங்க சாரி கலட்டுறத ஹீரோ கவனிச்சாரு பாத்தீங்களா. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு வந்தவரு அந்த இடத்துல மாஸ்டர் பேட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த அளவுக்கு செக்ஸ் அடிக்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாண நாள் வந்துருது. இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா கல்யாணம் எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. அண்ணியும் சரி தங்கச்சியும் சரி பயங்கரமா இவங்களை வெல்கம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நாள் சரியில்லை, அதனால இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்லிடுறாங்க. அண்ணி இதுதான் உங்களோட ரூம், எதுனால என்ன கூப்பிடுங்கன்ற மாதிரி ரேகா சொல்லிட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் அவங்க தங்கச்சி கூட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. தங்கச்சி இருக்காங்கல்ல, மாமா ரொம்ப நல்ல டைப்பா தெரியுறாரு, நீ தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்கத எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. நந்திதாவோட தங்கச்சி தான் கதவை திறக்கிறா. பார்த்தா ஹீரோ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நந்திதாவோட தங்கச்சி ஸ்வீட் கேட்டிருப்பா போல, அந்த ஸ்வீட்டை தரதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்களுமே மாமா கிட்ட நன்றி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. நான் ஸ்வீட்டு கேட்டதை கூட ஞாபகம் வச்சு எடுத்துட்டு வந்து தராரு, மாமா உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்ன்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. ஸ்டார்டிங் எல்லாமே அப்படிதான் இருக்கும், போக போக தான் ஒருத்தரோட கேரக்டரை பத்தி தெரியும்ன்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. நீ தேவையில்லாம கவலைப்படாத, மாமா நல்ல டைப்பா தான் தெரியுறாரு, உன் கல்யாண வாழ்க்கை நல்லபடியா தான் இருக்கும்னு தங்கச்சி சொல்றா. இப்ப நீனாவை நமக்கு காட்டுறாங்க. நீனா ஜாகிங்லாம் ஓடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்றது தெளிவா நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சில ரிச்சுவல்லாம் பண்ணும் போல. அந்த ரிச்சுவல்லாம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவால நடக்க முடியாதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் காலில் விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிடுறாங்க. ஹீரோக்கு கல்யாணம் முடிஞ்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்ப ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் தந்துட்டு இருக்காரு. எல்லாருமே இவருக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட தங்கச்சி 2 நாளா இங்கதான் இருந்திருப்பா. இப்ப தங்கச்சி கிளம்புற நேரம் வந்துருது. நீ கவலைப்படாதக்கா, எல்லாமே நல்லபடியா தான் இருக்கும்ன்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு போறா. நீயும் அம்மாவை பாத்துக்கோன்ற மாதிரி இவங்க தங்கச்சி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவோட அண்ணி இருக்காங்கல்ல, கிச்சன் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப இந்த லேடியோட ஹஸ்பண்டான ரவி பின்னாடி வந்து நிக்கிறாரு. லைட்டா ஹீரோயினை உரசுறாரு. ஹீரோயின் சட்டுன்னு திரும்புறாங்க. அவருமே வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் கொடுக்குறாரு. இப்ப ரேகா இருக்கால, என் கையில இருந்த பிரேஸ்லெட் காணோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எங்க விட்டு தொலைச்சன்ற மாதிரி அம்மா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டை சேர்ந்த எல்லாருமே பிரேஸ்லெட் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. ரவியை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரி மேலதான் டவுட்டா இருக்கு. நீ எடுத்து வச்சியான்னு கேக்குறாரு. அவங்க இல்லன்னு சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, வேலைக்காரியோட பேக்கை செக் பண்ணிட்டாரு. பார்த்தா உள்ளதான் பிரேஸ்லெட் இருக்கு. அப்ப நீ தான் திருடி இருக்க, உன்னை போய் வேலைக்கு வச்சோம் பாரு அப்படின்ற மாதிரி வேலைக்காரியை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு வேலை இல்ல, கிளம்புன்ற மாதிரிலாம் வேலைக்காரியை துரத்தி விடுறாரு. இவர் வேணும்ட்டே பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வேலைக்காரி இல்லைனா தான் இவர் நினைச்சதை பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. ஹீரோ ஒரு இடத்துல வேலை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் இப்ப நீனா வராங்க. இங்க இருக்க பாஸை பார்க்கணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒரு பையனும் பாஸ் ரூம்க்கு இவங்களை கூட்டு வந்துடுறான். இவங்க இருக்காங்கல்ல, நான் அமெரிக்காவை சேர்ந்தவ, இந்த ஆபீஸ்ல வாலண்டியரா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன மேடம், அமெரிக்கால இருந்து இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க போறீங்களா அப்படின்ற மாதிரி பாஸ் கேக்குறாரு. இந்தியால இருக்க பெண்கள் நிறைய விதத்துல ஒடுக்கப்பட்டு இருக்காங்க, நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. இங்க இருக்கிறது மூலியமா அவங்க கஷ்டத்தை நான் முழுசா தெரிஞ்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு தீசிஸ் ரெடி பண்ண போறேன், இதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, சம்பளம் தராம வேலைனா தாராளமா நீங்க பாத்துக்கோங்க, நிறைய கத்துக்கோங்கன்னு சொல்றாரு. இந்த சாரியை கட்டி நீ ரெடியாவு அப்படின்ற மாதிரி மருமக கிட்ட சாரியை தந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஆபீஸ்ல இருந்து வந்துடுறாரு. இன்னைக்கு சரியா இருக்கும், 8:30க்குள்ள ஆரம்பிக்கணும், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றதுனால ஹீரோயின் கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. இதை இவருமே புரிஞ்சுக்கிறாரு. எனக்குமே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு, நீங்க வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி கூட்டு வந்து பெட்ல உட்கார வச்சிடுறாரு. ரெண்டு பேருக்குமே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரெண்டு பேருமே அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமலாம் உட்காந்து இருக்க மாட்டாரு. 8:30 மணி இன்னும் ஆகல, அதனால தான் உட்காந்து இருந்திருப்பாரு. இப்ப மணி 8:30 மாதிரி காட்டுது. இதனால இவர் இருக்கார்ல, எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா இருக்கும், ட்ரெஸ் கலட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஆனா இவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. இன்னைக்கு வேணான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேணான்லாம் சொல்லாதீங்க, இன்னைக்கு நல்ல நாள்னு அம்மா சொல்லியிருக்காங்க, இன்னைக்கே தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி இவரும் ஒன்னா இருக்காரு. வேணான்ற மாதிரி இவங்க கெஞ்சுறாங்க. இவர் கேட்கிற மாதிரியே தெரியல. இவங்க கூட இந்த இடத்துல ஒன்னா இருந்துடுறாரு. இவர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்துகிட்டாரு போல. இவங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. இவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏறக்குறைய இவங்க தூங்குறதுக்குள்ளேயே விடியவே செஞ்சிருது. இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக இவங்க கதவை திறக்கிறாங்க. ஆக்சுவலா மாமியார் தான் கதவை தட்டியிருப்பாங்க. காலையில ஆயிடுச்சுமா, நீ எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி தன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கிளீன் பண்ற வேலையெல்லாம் இந்த இடத்துல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வீட்டெல்லாம் பெருக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் துணியை வச்சு துடைக்கலாம் அப்படின்ற மாதிரி தொடச்சிட்டு இருக்காங்க. இவங்க தொடச்சிட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி ரேகா வந்து நிக்கிறா. ரேகாவும் உங்க பின்னாடி பாருங்கன்ற மாதிரி சொல்றா. இவங்களுமே திரும்பி பாக்குறாங்க. அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கு. இவங்க உடம்புல இருந்து தான் அந்த ரத்தம் வந்திருக்கு. இப்ப இவங்களுக்கு மயக்கம் வருது. பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. ரேகாவும் பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறா. செக் பண்ணி பார்த்த டாக்டர் இருக்காருல்ல, 2-3 நாளாவது இவங்க கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, கல்யாணம் ஆன புதுசுல இதெல்லாம் நடக்கிறது காமன் தான், நீ வேலைக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ஆனா அண்ணன் ரொம்ப மூர்க்கமா நடந்திருக்கான் அப்படின்றது ரேகாக்கு தெரியுது. நீங்களாவது நிறுத்த சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறா. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல அண்ணி, எனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, அந்த பாய் ஃப்ரெண்டு கூட நான் ஒன்னாவும் இருந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றா. ரேகாவோட பாய் ஃப்ரெண்டு பேரு ருத்ரான்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்க 2 பேருமே ஒரு கஃபேல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் மூர்க்கமா நடந்துகிட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி தான் ருத்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆண்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும், ஆனா தண்டனை எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. விடு, எல்லா ஆண்களும் என்ன மாதிரி நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ருத்ரா சொல்றாரு. நீ நானும் ஒருத்தங்க வேலைக்கு சேர்ந்தாங்க பாத்தீங்களா, இப்ப பாஸும் ஹீரோ கிட்ட தான் கூட்டு வராரு. ஹீரோக்கு எல்லாமே தெரியும், இவங்க கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே ஹீரோ கிட்ட அறிமுகமாயிடுறாங்க. ஹீரோவும் வேலையை பத்தி எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஃபேனை தொடச்சிட்டு இருக்காங்க. இவங்க தொடச்சிட்டு இருக்கும் போது இடுப்பெல்லாம் தெளிவா தெரியுது. இதெல்லாம் ரவி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வந்த ரவியோட ஒய்ஃப் இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. இவர் எதுக்காக வேலைக்காரியா துரத்தி விட்டாரு அப்படின்றது இப்பதான் ஒய்ஃபுக்கு புரியுது. இப்ப ஈரின் கிட்ட வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள இருக்க வேலையை பாருன்னு சொல்றாங்க. ஈரினும் கிளீன் பண்றதை விட்டுட்டு உள்ள கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ரவியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ரவியை முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. மதியான டைம் ஹீரோ சாப்பிடுறதுக்காக வெளியே வந்திருக்காரு. நீனா இருக்காங்கல்ல, வெளியே அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன் மேடம் வெளியெல்லாம் போறீங்க, வாங்க நிறைய இருக்கு ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. என் ஒய்ஃப் தான் சமைச்சா, டேஸ்ட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி தராரு. உங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லா சமைப்பாங்க போல, நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்டா கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நந்திதா சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவருமே ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவரு வேகமா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்து நந்திதா பயந்துடுறாங்க. எங்க இப்ப உடம்பு முடியல, இன்னைக்கு வேணான்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து தொடர்ச்சியா 3 நாள் ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி அம்மா சொன்னாங்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வேணான்னு சொல்றாங்க. ஆனா இவர் கேட்காம ஒய்ஃபு கூட ஒன்னா இருக்காரு. இவர் ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறதுனால அவங்களும் வலியெல்லாம் கத்துறாங்க. என்ன ரொம்ப வலிக்குதான்னு கேக்குறாரு. வலிக்குது, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே இவங்க கூட ஒன்னா இருந்து முடிச்சிடுறாரு. சில மாசத்துக்கு முன்னாடியே ஹீரோவோட அண்ணனுக்கு வேலை போயிருக்கும். புது வேலைக்காக ட்ரை பண்ணாம வீட்லயே இருந்துட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி வீட்லயே இருந்துட்டு இருக்க, வேலைக்காக ட்ரை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் திட்டிட்டு இருக்காரு. நான் வேலைக்கு போனா வேலைக்கு போவேன், அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை வித்து பிசினஸ் கூட பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது வீட்டை விப்பியான்ற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த வீடு உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இதுல ஷேர் இருக்கு, நீ பாட்டுக்கு வீட்டை விக்கணும்னு பேசின நான் கொலைகாரனா மாறிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இப்ப அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ஈரின் கிட்ட இவர் சாப்பாடுலாம் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இன்னைக்கு ஒரு கிராமத்துல தையல் மிஷின் தர மாதிரி பிளான் இருக்கும். இவர் இருக்காரு பாத்தீங்களா, நீனாவா அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு தையல் மிஷின் தரப்போறோம், மேடம் தான் தரப்போறாங்க அப்படின்ற மாதிரி நீனாவோட பேரை சொல்லிடுறாரு. ஆக்சுவலா நீனா இங்க வெறும் அப்ரெண்டிஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க கையால தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் தர வைக்கிறாரு. இப்ப வாங்குற எல்லா லேடிஸும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீனாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இவங்க ஒரு வழியா தந்து முடிச்சிடுறாங்க. இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி ஜீப்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரினும் காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க இருந்து அம்மா கிட்ட பேசலான்ற மாதிரி கால் பண்ணி அம்மா கிட்ட பேசுறாங்க. என்னம்மா லைஃப் எப்படி போகுது, மாப்பிள்ள நல்லபடியா பாத்துக்கிறாருல அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா, அவர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு, பிளட் வருது, அப்ப கூட நிறுத்த மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மாவும் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. முதல் கொஞ்ச நாள் அப்படிதாம்மா இருக்கும், போக போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் கோவமா காலை கட் பண்றாங்க. ஈரினை யாரோ வேவு பாக்குற மாதிரியே ஈரினுக்கு தோணுது. சட்டுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். ஆனா யாரோ ஒருத்தர் இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுது.
யாரு ஃபாலோ பண்றான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் நீனாவும் செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிடுறாங்க. இப்ப திரும்பி நீனாவோட வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நீனா இருக்காங்கல்ல, ஒரு அழகான பிளேஸ பாக்குறாங்க. இங்க வண்டியை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த பிளேஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல போய் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல நீனா பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நல்லலா ஒரு இடத்த பாக்குறாங்க. இங்கேயே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட சாப்பாடை ஷேர் பண்ணி தான் சாப்பிடுறாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நீனா சொல்லிட்டு இருக்காங்க. நீனா ரொம்ப வசதியானவங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரியும். எதுக்காக அமெரிக்கால இருந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க, அதுவும் இல்லாம இந்த வேலையில எதுக்காக சேர்ந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் வச்சிருக்க பணம் எனக்கு பெருசா சந்தோஷத்தை கொடுக்கல, எனக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு தோணுச்சு, நிறைய இடத்தை சுத்தி பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவரோட வாயில சாப்பாடு ஒட்டி இருக்கும். அதை கையை வச்சு இவங்க எடுத்து விடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா இந்த இடத்துல விளையாடலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீனாவும் இவர் கூட சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப ஜீப்புக்காரரும் இவங்களை வீட்டுல விடுறதுக்காக வந்துடுறாரு. இதே ஜீப்ல போற மாதிரி தான் ஹீரோ பிளான் வச்சிருப்பாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் என் வீட்டுல இருந்துட்டு போங்க, நீங்க ட்ரெயின்ல தானே போவீங்க, பொறுமையா போய்க்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஆனந்தம் ஏத்துக்கிறாரு. இவங்களுமே வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறாங்க. சரக்கு அடிப்பீங்கல்ல, என்ன சரக்கு அடிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவரும் சரக்கோட பேரை சொல்றாரு. நான் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நம்ம சேர்ந்து அடிப்போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக மேல போயிடுறாங்க. இந்த வீடியோ ரொம்ப பெருசா இருக்கு. இவருமே சுத்தி முத்தி அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் வீடை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுமே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறாங்க. ரொம்ப ஹாட்டான ட்ரெஸ்ல தான் வராங்க. இவரை மெய் மறந்து அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. வந்தவங்க இவர் கேட்ட மாதிரி சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே இந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க நான் பாட்டு வைக்கிறேன்ற மாதிரி இவங்களும் பாட்டு வச்சிடுறாங்க. நம்ம டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, என் கூட சேர்ந்து ஆடுங்கன்ற மாதிரி இவங்களும் கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுறாங்க. ரெண்டு பேருமே பாட்டுக்கு ஏத்த மாதிரி பொறுமையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நீனாக்கு இவர் மேல ஒரு ஃபீலிங் இருக்கு போல. சட்டுன்னு இவரை கிஸ் பண்ணிடுறாங்க. இவருமே எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நீனாவே இவரை விட்டு விலகி போயிடுறாங்க. சாரி சாரின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவர் திரும்பி கிஸ் பண்றதுக்காக வராரு. ஆனா வேணான்ற மாதிரி இவங்க தள்ளி விடுறாங்க. கல்யாணம் பண்ண எனக்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்கன்ற மாதிரி திரும்பி கிஸ் பண்றதுக்காக வராரு. ஆனா நீனா டென்ஷன் ஆயிடுறாங்க. முதல்ல நீ இங்கிருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. இவருமே சோகமா இங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவர் எப்பவுமே வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருவாரு. இன்னைக்கு ரொம்ப லேட்டா தான் வராரு. ஒய்ஃபுமே பரிமாறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா வேகமா ரூம்குள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. வா வந்து படுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இந்த இடத்துல பயப்படுறாங்க. வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கேட்கவே மாட்டாரு. இவங்களை சட்டுன்னு பெட்ல கவுத்திடுறாரு. இவங்க கிட்ட ரொம்ப மூர்க்கமா நந்துக்கிறாரு. இவங்க கூட ஒன்னா இருக்கும் போது நீனா கூட ஒன்னா இருக்க மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. ஈரினும் வலிக்குது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஒன்னா இருந்து முடிச்சுட்டு தான் இவர் படுக்கவே செய்யறாரு. இப்ப காலையில சமயம் ரேகா இருக்கா பாத்தீங்களா, ஹாப்பி பர்த்டே அண்ணின்ற மாதிரி இவங்களை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப ஹீரோவும் வேலைக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாரு. இன்னைக்கு அண்ணியோட பர்த்டே, அது கூட நீ மறந்துட்டல, இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாட போறோம், சீக்கிரமா வந்து சேருன்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு கிளம்புறாரு. இவங்களுக்கு பர்த்டேன்றது ரவிக்கும் தெரிய வருதுல. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கையை கொடுக்கறாரு. கையை ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்காரு. இவங்க தான் கையை விலக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது நீனாவோட போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பாட்டியும் இடம் தாப்பான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிடுறாரு. இந்த காலத்து பசங்க எல்லாம் இப்படிதான் இருக்கீங்கன்ற மாதிரி அந்த பாட்டியும் புலம்பிக்கிட்டே கிளம்பிடுறாங்க. நீனா கோவமா அனுப்பி விட்டுட்டாங்கல்ல, அதை நினைச்சு இவர் ஃபீல் பண்றாரு. இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தா பேசி சால்வ் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. ஆனா அவங்க ஆபீஸ்க்கு வர மாதிரியே தெரியல. அப்செட் ஆன இவர் இருக்கார்ல, தம் அடிக்கிறதுக்காக தள்ளி வந்துடுறாரு. இவர் கூட வேலை பார்க்குற ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீனா மேடமும் நீங்களும் க்ளோஸா பழகிறது எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு போறாரு. பையன் பயங்கரமா ட்ரை பண்ணா, இப்ப ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இவர் திரும்பி வரும்போது நீனா இருக்காங்கல்ல, உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் இவரோட இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. இப்ப வேலை பார்த்துக்கிட்டே நீனாவை பாக்குறாரு. நீனா சுத்தமா கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நந்திதா இருக்காங்கல்ல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியான நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ரூம்க்கு சைலண்டா ரவி வராரு. இப்ப படுத்துட்டு இருக்க அவங்களோட இடுப்பு லைட்டா தெரியுது. இவர் கையை கொண்டு போய் லைட்டா இடுப்பு மேல கையை வைக்கிறாரு. சட்டுன்னு அவங்க தூக்கத்துல இருந்து முடிச்சிடுறாங்க. என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல கொசு பேட்டி இங்கதான் இருக்காமே, வாங்குறதுக்காக வந்தன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. ஆனா இவர் தப்பா டச் பண்ணாரு அப்படின்றது நந்திதாக்கு தெரியுது. இவங்களுமே பயந்துகிட்டே பேட்டை எடுத்து தந்துடுறாங்க. அவருமே சைலண்டா கிளம்பிடுறாரு. ஏன் இந்த மனுஷன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நந்திதா யோசிக்கிறாங்க. நீனா இன்னைக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரல. ஹீரோக்கு எதிர இருக்க சேர்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவருமே சாதாரணமா வந்து உட்கார்றாரு. இந்தாங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி எடுத்து வைக்கிறாரு.
திடீர்னு நீனா இருக்காங்கல்ல, எந்திரிச்சு அந்த 2 பேரும் டேபிளுக்கு பக்கத்துல போய் உட்காந்துடுறாங்க. அந்த 2 பேருமே அவங்க சாப்பாடை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோவை பார்த்து கிண்டலா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபீலிங்கா இவரோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காரு. திடீர்னு நீனா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, ஹீரோக்கு எதிரையே வந்து உட்காந்துடுறாங்க. ஹீரோவும் இப்ப சந்தோஷப்படுறாரு. பாத்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரை பார்த்து சிரிக்கிறாரு. அதே மாதிரி இவரோட சாப்பாடுலாம் நீனாக்கு தந்து சேர்ந்து சாப்பிடுறாரு. இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டேல தங்கச்சி ஆர்டர் பண்ணி கேக்கெல்லாம் வர வச்சிடறா. இன்னைக்கு செம்மையா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. இப்ப நீனாவும் வேலை டைம் முடிஞ்சோன்னா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீனா மேடம் நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா இதை கண்டுக்காம இவங்க கிளம்புறாங்க. இவருமே பின்னாடி வேக வேகமா வந்துட்டு இருக்காரு. எப்படி ஓடுறான் பாரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீனா ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி இவரு ஒரு ஆட்டோ ஏறிடுறாரு. இப்ப அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது இவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஆனா நுழைஞ்ச நீனா இருக்காங்கல்ல, சட்டுன்னு கதவை சாத்திடுறாங்க. இவர் எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு, அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வான்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் வர மாதிரியே தெரியல. அண்ணன் எப்போ வருவார்னு தெரியலையே. கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்ணி பாக்குறாங்க. அவரு போனையே எடுக்க மாட்டாரு. அப்பன்னு பார்த்து ஒரு பொக்கே வீட்டுக்கு வந்திருக்கு. ஐ லவ் யூன்ற மாதிரி தான் அந்த பொக்கேல போட்டிருக்கு. அண்ணன் தான் பொக்கேவை அனுப்பியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி ரேகா சொல்றா. சரி நம்ம வெட்டுவோன்ற மாதிரி சொல்றா. ஈரினோ சரின்ற மாதிரி இந்த இடத்துல கேக்கெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கேக்க எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க. ரவிக்கும் ஊட்டி விடுறதுக்காக வருவாங்க. இவர் அப்ப கூட இவங்களை டீஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் இவங்க போன்ல ஒரு வீடியோ வந்திருக்கு. என்ன வீடியோன்ற மாதிரி இவங்களும் பாக்குறாங்க. பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ நீனாவை கிஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் வந்திருக்கு. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இவங்க வேகமா ஓடி வந்து ரூம்ல படுத்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ரேகாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறா. போனை பார்த்து தானே அவங்க அப்செட் ஆனாங்க. போன்ல என்ன இருக்குன்ற மாதிரி பாக்குறா. இப்ப இவளுமே அந்த வீடியோவை பாத்துறா. என்ன அண்ணன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த தங்கச்சி கோவப்பட்டு இருக்கா. இங்கதான் 4th எபிசோட் முடியுது. இந்த சீரீஸ்ல இன்னும் 3 எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கு. அது அடுத்த வீடியோல பார்ப்போம். இது வரைக்கும் இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.